பன்றி காய்ச்சல் குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், போராட்டம் நடத்தும் தூய்மை பணியாளர்களிடம் அமைச்சர்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் விரைவில் சுமூகமான முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். பன்றி காய்ச்சல் வேகமாக பரவிட்டு இருக்குங்கிறது பார்த்திங்கன்னா ஏற்புடையதாக இல்லை. அதாவது பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் இந்த ஆகஸ்ட் இந்த தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா 1258 கேஸ் இருந்தது. இப்போ 1500-300 கேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது என்னென்னா நம்ம அதிகமாக டெஸ்ட் பண்ணுறோம். இப்போ மருத்துவமனைக்கு அறுவை சிகிச்சைக்காக வர பேஷண்ட்ஸு, அப்புறம் காய்ச்சல் இருக்கிற கொஞ்சம் வயதானவர்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் நம்ம அதிகமாக டெஸ்ட் பண்ணுறதுனால இது இருக்குது. இது ஒன்றும் அச்சப்பட தேவையில்லை. நம்ம ஒரு டீட்டெயிலாக ஒரு ப்ரெஸ் நோட்டும் கொடுக்க போகிறோம். இதை குணப்படுத்தக்கூடிய வியாதி தான், ரொம்ப நம்ம அச்சப்படக்கூடிய அளவுக்கு வியாதி இல்லை. அப்போ வயசானவர்கள், ஏற்கனவே உடல் உபாதைகள் இருக்கிறவங்களுக்கு தான் அதை நம்ம கொஞ்சம் அச்சப்படணும். மற்றபடி நமக்கான தேவையான மருந்துகள் நம்மகிட்ட கைவசம், டாமிஃப்ளூங்கிற மாத்திரைலாம் நம்ம போதிய அளவில் இருக்குது. நம்ம அரசு தொடர்ந்து கண்காணிச்சுட்டு தான் இருக்கோம். இது அச்சப்பட தேவையில்லை. தூய்மை பணியாளர் தொடர்ச்சியாக தமிழகத்தில் போராட்டம் பண்ணிட்டுருக்காங்க. அது மாதிரி உரிய நடவடிக்கை அப்போது இருக்கக்கூடிய அரசு எடுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனம் வச்சிருக்காங்க. ஆனால் தற்போது வரை பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு தான் இருக்காங்க. இதில் தமிழக அரசுடைய நிலைப்பாடு என்ன சார்? ஏன்னா அவர் ஆட்சிக்கு வந்தது பிறகு இந்த விவகாரங்களை நாங்கள் சரி செய்யணும் தற்போதைய முதல்வர் கூட்டியிருக்காங்க. ஆனால் தற்போது அவங்க போராட்டங்கள் தொடர்ந்துட்டு இல்லை. அதாவது நம்மளுடைய அமைச்சர்கள்லாம் அவங்களோட சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்கிறோம். சென்ற காலத்தில் பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை கூட நம்ம கூப்பிடல, அழைச்சி அவங்ககிட்ட பேசவே இல்லை. நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். கூடிய விரைவில் ஒரு சுகமான முடிவு எட்டப்படும்.